ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர் சாதனை விவரங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடிகே ஆப்பில் நியூ அப்டேட் வந்திருக்கு. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் நியூ அப்டேட்னு பார்த்திங்கன்னா மாணவர் சாதனை விவரங்கள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா பருவம் 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் கிளிக் பண்ண போகிறோம். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தமிழை கிளிக் பண்ணிக்கலாம். தமிழை கிளிக் பண்ணி போன உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க லிஸ்ட்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மித்தேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நேம் இருக்கிறதால. ஸோ அந்த நேமில் பார்த்தீங்கன்னா வரிசத்துக்கள் மற்றும் சொற்களை அடையாளம் கண்டு படிப்பாரா எழுதுவாரான்னு கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் நம்ம படித்து பார்த்துட்டு பசங்க இது எல்லாமே படிக்கிறாங்களா, இந்த மாதிரி எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி என்ன பண்ணணும், டிக் கொடுக்கணும். சப்போஸ் அவங்க அடையாளம் கண்டு படிக்கலை அப்படின்னும் போது அந்த பாக்ஸ் நம்ம எம்டியாக அப்படியே தான் விட்டுடணும். ஸோ பாருங்கள், இவர் இது படிக்கலை. ஸோ அதனால் எம்டியாக விட்டுட்டு கீழே இருக்கிற வரிசையை மட்டும் படிக்கிறாங்க. இதில் அவ்வளோ அவங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சப்மிட் பட்டன் கீழே இருக்குது. கீழே கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலராக மாறிடும். ஸோ ரெட் எல்லாமே மாறிட்டே வந்துடும். இப்போ நான் அடுத்த பர்சனுக்கு இப்போ நான் பண்ணுறேன். அடுத்த பர்சன் பார்த்திங்கன்னா அந்த பாப்பா எல்லாமே ஃபுல்லாக படிக்கிறாங்க அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே டிக் பண்ணிவிட்டு அவங்கள இப்போ சப்மிட் கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா பானுப்பிரியாவுக்கு க்ரீன் கலராக மாறிது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா அவங்க மாணவர்களின் அச்சீவ்மெண்ட் சார்ட்டை ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபில் பண்ணி முடிங்க. இப்போ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பருவம் 3 போயிட்டுருக்கு. இப்போ 2 ஓடைய அச்சீவ்மெண்ட் சார்ட்டே நம்ம இப்போ தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா அடுத்து நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.